வணக்கம். பிரபஞ்சத்திற்கும், பஞ்சபூதத்தின் நீருக்கும் நன்றி. எஸ்டர்டே 7 பிஎம்லேருந்து மார்னிங் 2:30 ஏஎம் வரைக்கும் எப்படி கோல்டு ட்ரேடிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணிட்டு, டுடே 7 ஏஎம் டூ 6 பிஎம் வரைக்கும் டே ட்ரேடிங் எப்படி இருக்கும்? அதாவது ஏசியன் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட்ல எந்த மாரி இருக்கும்? என்ட்ரி, எக்ஸிட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம குடுக்குற ஒவ்வொரு விஷயமே இன்ட்ராடே மார்க்கெட்ல கோல்ட் ட்ரேடிங்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியான டிப்ஸ் இருக்கும். அது இல்லாம டெய்லி சார்ட் அனலைசிஸ் வந்து நம்ம குடுத்துட்ருக்கோம். அது இல்லாம விஐபி சார்ட் அனலைசிஸ் கோர்ஸ் இருக்கு. டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் இருக்கு. எவ்ரிடே வந்து ஜாக்பாட் கால்ஸ், கோல்டு ஜாக்பாட் கால்ஸ் வச்சு குடுத்துட்ருக்கோம் விஐபி குரூப்ல. அது உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா, விருப்பம் உள்ளவர்கள் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாய்ஸ் நோட் போடுங்க. நம்ம சப்போர்ட் குடுக்குறோம். எஸ்டர்டே நைட் நம்ம வந்து சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது எது சொல்லியிருந்தோம்னா, 1 ஹவர் மாத்திக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன். 4300, 302 பை சொல்லியிருந்தோம். 315 டார்கெட்டு, 330 டார்கெட் வரை போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம நினைச்ச மாரியே மார்க்கெட் வந்து மார்க்கெட் ஒரு ரிவர்சல் குடுத்துட்டு, அது ஒரு நல்ல புல்லிஷா கிடைச்சது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் 4330 அப்படிங்கிறது டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. எஸ்டர்டேல. ஓகேங்களா? நான் மார்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5:00 ஆ உங்களுக்கு சார்ட் அனலைசிஸ் குரூப்ல வந்து நம்ம சார்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அது எந்த மாரி பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்னிங் வந்து ஒரு 5 ஏஎம்க்கு ஓகேங்களா? காலையில 5 மணிக்கு 5 மணிக்கு நான் சார்ட் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இது வந்து விஐபி சார்ட் குரூப் தனியா இருக்கு. சார்ட் அனலைசிஸ் டெக்னிக்கல் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம சார்ட் அப்பப்போ அப்டேட் ஆகும். அதில விஐபி கால்ஸ் குரூப் தனியா இருக்கு. ஓகேங்களா? சார்ட் அனலைசிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்ஸு ப்ளஸ் சார்ட்டு 2மே ப்ரொவைட் ஆகி வந்துரும். விஐபி உங்களுக்கு குரூப்ங்கிறது வெறும் கால்ஸ் மட்டும் தான் வரும். சார்ட் வராது. இந்த சார்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, உங்களுக்கு அப்பப்போ ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அப்டேட் ஆயிட்டு இருக்கும். இது மார்னிங் வந்து 4:58க்கு நம்ம வந்து கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியாச்சு விஐபி சார்ட் குரூப்ல. அது 4305 அபோவ் பை பண்ண சொல்லியிருக்கோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 4320 அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. எகைன் ஒரு செல்லிங் நடந்ததுன்னா 285 வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு பை எடுக்கலாங்கிறத நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து சார்ட் நான் மார்னிங் அனலைசிஸ், இன்ட்ராடே அனலைசிஸ் ஓகேங்களா? ஓகே. இனி எப்படி நம்ம குடுக்குற சார்ட் அனலைசிஸ் குரூப்ல வந்து டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4313ல புக் பண்ண சொன்னோம். அதில ஒரு சில ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிஷன் கரெக்ட்டா வருவது கோல்டு விஐபி கால்ஸ்ல உங்களுக்கு 7 ஏஎம்க்கு அபோவ் வந்து கால்ஸ் ப்ரொவைட் ஆகும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ற டார்கெட் போயிடுச்சு. மார்னிங்கே வந்து நான் கால்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். அது வந்து டார்கெட் போயிடுச்சு. எகைன் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கும்? இன்ட்ராடேல அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் இதில வந்து எரேஸ் பண்ணி எஸ்டர்டே குடுத்த ப்ரெடிக்ஷன்லாம் வந்து கம்ப்ளீட்டா டார்கெட் முடிஞ்சுது. நம்ம குடுக்குற டார்கெட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிட்டு தான் இருக்கு. எல்லா வீடியோ பார்க்குற ட்ரேடர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரேடர்ஸ்க்கு தெரியும். புதுசா ட்ரேடிங்கில வரவங்க முடிஞ்சது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. லைக் பண்ணி குடுக்க மறந்துறாதீங்க. ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு இன்ட்ராடே மார்க்கெட்ல நல்லா சப்போர்ட் பண்றதுக்காக தான் நெறைய விஷயங்கள் டூல் குடுத்துட்டுருக்கோம். இனி எப்படி இருக்கும் மார்க்கெட்டு? சரிங்களா? நம்ம காலையில குடுத்த டார்கெட் வந்து 4,000 305லேருந்து 320 வரைக்கும் டார்கெட் முடிஞ்சது. சரிங்களா? இனி மார்க்கெட் ஒரு ரிவர்சல் குடுத்துட்டு போகும். எங்க பை டிப் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறபோது, அ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி மார்னிங் ப்ரெடிக்ட் பண்ணிய மாரி தான். இந்த லோ டிப்ல நம்ம ஒரு பை எடுக்கலாம். சரிங்களா? அத இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இங்க மார்க் பண்ணிட்டு, இங்கிருந்து நம்ம வந்து ஒரு க்ளோஸ் வச்சு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். இந்த இடத்துல பை பண்ணலாமா அப்படின்னா, என்னோட கணிப்புப்படி நான் அந்த இடத்துல பையிங் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் ஆயிட்டு ஒரு பை நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. அது இங்கிருந்து மார்க்கெட்டு திரும்ப இதுவரைக்கும் போறக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இங்க டிப் வந்து பை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் சொல்ற வீடியோல சொல்ற அனைத்து விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து நீங்க எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நம்ம சொல்ற விஷயங்கள நீங்க அப்படியே பிளைண்டா வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ் ஆகறக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அ எதுக்கு சொல்றேன்னா, இந்த விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் ஆ நம்ம வந்து என்னோட டோட்டல் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து அப்படியே நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்க ஓனா வந்து லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு சேஃபான ட்ரேடிங்குள்ள இருப்பீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம சொல்ற அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. டிஸ்க்ளைமர் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம சொல்ற விஷயங்கள் நெகட்டிவா போறக்கும் வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். நியூஸ் மார்க்கெட்ல பாசிட்டிவா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால நான் சொல்ற விஷயம் எல்லாமே டெக்னிக்கலா வந்து சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? தனிப்பட்ட முறையா உங்களுக்கு நான் சப்போர்ட் வேணும்னா என்னோட கான்டாக்ட் பண்ணிட்டு வாய்ப்பு கேட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜெனரலா வந்து நான் சொல்றது வந்து டெக்னிக்கலா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சரியா இருக்கும். நீங்க வந்து டெக்னிக்கலா கத்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. அப்படின்னு நான் சொல்றத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரேட் எடுக்காதீங்க. அப்படிங்கிறத திரும்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுவரைக்கும் மார்க்கெட் இங்கிருந்து நாம ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4320 எபோவ் எகைன் போகும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? 4300
20 டார்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க பை பண்ணுங்க, டார்கெட் வரைக்கும் போங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, என்னோட கருத்து 4300 டூ பை ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றேன். 4320 வரைக்கும் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம எங்க பை டிப் கிடைக்கும் நான் என்னோட தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, 4275 அப்படிங்கிறது வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும். எகைன் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து 4285ல நம்ம ஒரு பை டிப்பா எதிர்பார்க்குறேன். 4280 டூ 85 இந்த லெவல்ல வந்து ஒரு மார்க்கெட் வந்து வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இந்த டேவோட டார்கெட் 4320 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எகைன் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போகும். சரி, அதாவது பிரேக் அவுட் ஆகணும். அது எந்த எந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது 4330 எஸ்டர்டேவோட டார்கெட் நைட் நம்ம கொடுத்த டார்கெட் 4330 பிரேக் அவுட் பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் ஒரு டார்கெட் வந்து பெருசா ஒரு அடுத்த டார்கெட் பெருசா மொமெண்டம் குடுப்பாங்க மார்க்கெட்டு. எதுக்கு வரைக்கும் போக முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, 4330 பிரேக் அவுட் ஆகும்போது 4380 அப்படிங்கிறது அடுத்த ஒரு உங்களுக்கு ஒரு டார்கெட்டா நான் எதிர்பார்க்குறேன். 4380ங்கிறது அடுத்த டார்கெட்டா நான் வச்சுக்கிறேன். 80 செகண்ட் டார்கெட். ஓகேங்களா? அதுவரைக்கும் என்னோட டார்கெட் இருக்கு. அதாவது என்னோட பை லெவல் வந்து இன்னைக்கு 4300 டூ 305 பை லெவல். 4280 டூ 85 பை எடுக்கிறேன். இந்த 2 லெவல்ல நான் பை பண்ண போறேன். டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4300 திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கு மேல டார்கெட் பிரேக் அவுட் ஆகும் 4330 அடுத்த டார்கெட்டு. அதிலேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, 4380 வரைக்கும் நான் டார்கெட் வச்சு வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு இருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனல்ல விஐபி கால்ஸ் வந்து குடுத்துருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு நான் இதை ப்ரொவைட் பண்றேன். ஓகேங்களா? தொடர்ச்சியா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அதாவது லைவ் மார்க்கெட்ல நம்ம டிப்ஸ் அப்பப்போ வரும். சார்ட் அனலைசிஸ், கால்ஸ் டிப்ஸ் எல்லாமே லைவ் அப்டேட் வேணும்னா, இது வந்து உங்களுக்கு லைவ் அப்டேட் வராது. யூடியூப்ல போஸ்ட் பண்ணி ஜெனரலா சொல்லுவேன். லைவ் அப்டேட் அப்படிங்கிறது அப்பப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட்டா இருக்கும். டூல் அந்த அளவுக்கு நம்ம விஷயங்கள குடுக்குறோம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஈவினிங் 7 பிஎம்ல மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்த செஷன்ல 7 பிஎம் டூ 2:30 வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலா இன்னைக்கு இன்னையிலேருந்து நாளைக்கு ஃப்ரைடே தான் நான் வந்து அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா 2 டேஸா நான் வந்து உங்களுக்கு இப்ப உங்களுக்கு வெளியூர் போக போறேன். அதனால வந்து நான் வீடியோ போட முடியாது. இது லாஸ்ட் வீடியோ இந்த வாரத்தில. ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கு மேல ஃப்ரைடே ஈவினிங் செஷன்ல அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் சின்சியரா வந்து நீங்க வந்து லெவல் கத்துட்டு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு மார்க்கெட்ல ப்ராஃபிட் எவ்வளோ சப்போர்ட் இருக்கும். தொடர்ச்சியா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது மோர் தென் ஏதாவது தகவல் வேணும்னா அதில நீங்க வாய்ஸ் நோட் போட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம சப்போர்ட் வாங்கிக்கங்க. தேங்க் யூ.